விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 26/6/2024 ஆனி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபம் ஏற்படும், அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும், பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் காணப்பட்ட ஒரு சிக்கல் தீரும், உத்தியோகம் சம்பந்தமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் டக்குன்னு முடியும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையிறது, அனுகூலமான சூழ்நிலை என்பதை மேஷ ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். வண்டி வாகனம் சம்பந்தமாக நீண்ட நாட்களாக டிபேட் பண்ணியிருப்பீங்க, அந்த டிபேட்டெல்லாம் ஒரு முடிவுக்கு வருவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு கண்டிப்பாக இன்னைக்கு அது சம்பந்தமான ஒரு மாற்றம் கிடைக்கும். வார்த்தைகளை மட்டும் லபோன்னு கத்தாதி, அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். உத்தியோகத்தில் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க அந்த முயற்சியெல்லாம் வெற்றி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் ஆச்சரியமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்க. புதிய அறிமுகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சாமி. பக்கத்து வீட்டுக்காரங்களோடெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் ஒன்றும் கண்டுக்காமல் போயிடுங்க, இல்லை வெள்ளைக்கொடியை காட்டிடுங்க. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் பாதிப்புகள் ஏற்படும். மேலதிகாரிகள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யவில்லை என்றாலும் செய்தாலும் இன்னைக்கு குறை சொல்லக்கூடிய நாள். கவனம் கவனம் கவனம். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து போடுறது நல்லது. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் வித்த வேண்டாம், விரயம் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் பதட்ட வேணாம். இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கில் சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நல்ல முன்னேற்றம் படிப்படியாக காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்க. பிள்ளைங்களோட எதுக்கு சண்டை? வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் நல்ல முன்னேற்றம் காட்டுது. குடும்பத்தில் பிள்ளைங்க விஷயத்தில் ஆவேசப்பட்டு பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது சாமி. அதே போல் பழைய கடன்கள் விஷயத்தில் தேவையில்லாத ஒரு சிக்கல் இன்னைக்கு காணப்படக்கூடிய நாள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு திடீரென்று ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் தடங்கல்கள் இல்லாமல்
முன்னேற்றம் ஏற்படும். படிப்பில் இருந்த தடை நீண்ட நாட்களுக்கு பிறகு தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும். அதே சமயம் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் மனவேற்றுமை இருந்தால் மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்ளுங்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது விட்டு கொடுத்து போகிறது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அதி அற்புதமான நாள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். செவ்வாயின் ஆதிக்கம் யாரிடத்திலாவது ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தி வைக்கும். அதீத கவனமாக இருப்பது விருச்சகத்துக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரியவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும். துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைத்தால் இவ்வளோ கோபமாகவோ இவ்வளோ வருத்தமடைய வைக்க சமயத்திலோ மற்றவர்கள் முன்னாடி பேசுவதை தவிர்த்து கொள்வீர்கள். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகம், சந்தோஷம், பயணங்களுக்கு உண்டான அமைப்பு ஏற்றத்தை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய நல்ல காலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு அனுகரணையாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் சனியுடைய அதிச்சாரம் இருப்பதனால் அதீத கவனமாக இருப்பது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் சுமூகமாக முடியறதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபப்படாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு ஜெயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரய பிராப்தத்தை பார்த்து கொள்வது நன்மை தரும். சிறிய புதிய கடன் பெற்றாலும் சந்தோஷ கடனாக காணப்படும். கொடுக்கல் வாங்கல் சிக்கலில் தேவையில்லாத மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும்.
பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுக்காக புது கடன் சிலர் பெறக்கூடிய அமைப்பு காட்டக்கூடிய நாளாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மனதில் ஒரு தெளிவு, சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்தாச்சு. எங்களோட மெசேஜஸ்ல ஏகப்பட்ட ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களா குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்மளோட ஜோதிடர் சொல்ல போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மலேசியாவிலேருந்து நிகாரிக்கா, என்ன செய்தாலும் சொந்தக்காரர்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருந்தாங்க. அம்மா தலைவி, இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். இதெல்லாம் உடனே தீர்க்கவே முடியாது. மலேசியா இருந்தாலும் அதுதான், நிலாவில் போய் வீடு கட்டினாலும் இதுதான். எல்லாரும் திருப்திப்படுத்தணும்னு ஏன் நினைக்கிறீங்க? நம்ம வரைக்கும் கரெக்டாக இருப்போம், நம்ம நல்லது பண்ணுவோம், ஏற்றுக்குனா ஏற்றுக்காட்டி போட்டோன்னு நினைங்க. சொந்தக்காரர்களோட நல்ல நட்பு நல்ல முக்கியம். நட்புலேயே நமக்கு தெரியும் இந்த நட்பால் நமக்கு நல்லது நடக்கணும். அந்த போல் நட்பை நல்லா வளர்த்துக்கங்க. சொந்தக்காரர்கள் விஷயத்திற்காகலாம் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பேசுகிறது, இப்படி கேள்வி கேட்குறதுலேருந்து தெரியுது நீங்கள் அந்தளவுக்கு அஃபெக்ஷன் காட்டி அங்கே காயப்படுறீங்க. அதனால் நீங்கள் காட்டக்கூடிய அஃபெக்ஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கு.